சகோதரன் பிழைத்து ஐயோ எப்போது நாங்கள் அவரை இழந்து தவி அற்புதத்தை காண்பார். அவன் அற்புதங்களை செய்து கொண்டிருந்தார். ஒரு ஜனமும் நம்மை மதிக்க மாட்டார். எப்பவே அவன் எங்கு சென்றாலும் கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் அவனை கூட்டி செல்கிறார். இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். ஏதாவது பொய் குற்றம் சாட்டியாவது அவனை சிலுவையில் அடைய வேண்டும். ஆமாம், அதுதான் சரி. வாருங்கள், அதற்கு தகுந்த நேரத்தை பார்க்கலாம். நீ சொல்றதுதான் சரிதான். இவ்வளவு நேரம் நிலப்படுத்துற ஒவ்வொரு இடத்திலும் நாங்க தான் கூட இருந்தேன். இயேசு செஞ்ச அற்புதத்தை நாங்க தான் பார்த்தேன். ஆனா ஒண்ணு மட்டும் புரியல. அவரையே காப்பாற்றி கொள்ள முடியல. அவர் தேவனுடைய மகளானா ஏன் தேவன் அவரை கைவிட்டு விட்டார்? இன்னும் அவருக்கு புரியல. அவர் இந்த உலகத்துக்கு வந்ததே பாவிகளுக்காகத்தான். தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றவே தேவன் தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக, நம் பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, மீறுதலுக்காக, நோய்களுக்காக, சாவுகளுக்காக பலியாய் சிலுவை மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்து 3ஆம் நாளிலே உயிர் தெழும்படி செய்வார். இதுவே தேவ நீதி. மரித்தோரை உயிரோடு எழுப்பும் போது அந்த பழமையான இயேசுவை பார்த்தது. இப்போ அவரை கைது பண்ணி வச்சிருக்கிற இடத்துக்கு போகணும். அங்க வந்து பாரு, நமக்காக என்ன சித்திரவதை அனுபவிக்கிறார். பாபா